வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இம்யூனிட்டி பூஸ்டரான முருங்கைக்காய் சூப்பு எப்படி செய்து பார்க்கலாம். இந்த முருங்கைக்காயில் கால்சியம் இரும்பு சத்து இருக்குது, அதனால் உடம்புக்கு தடுப்பு சக்தி கிடைக்கும். இப்போ இதுக்கு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும், 1 தக்காளி, பாதி வெங்காயம், ஒரு சின்ன பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு. இதெல்லாம் குக்கரில் போட்டு வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதுக்கு நான் 3 டம்ளர் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 3 பேர் குடிக்கிற மாதிரி சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்காவை தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மற்றதை நல்லா வடிகட்டி கொஞ்சம் கரண்டியால் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அந்த பருப்பில் இருக்கிற சாரியெல்லாம் இறங்கணும். அது வடிகட்டின தண்ணியிலேயே இந்த ஸ்ட்ரெயினரை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா எல்லா எக்ஸ்ட்ராக்டும் நல்லா தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறமா அந்த முருங்கைக்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே இருக்கிற பல்பெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா முருங்கைக்காயிலையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு நீளமாக கட் பண்ண சொன்னேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ குக்கரில் எவ்வளோ சைஸ் போட முடியுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் முருங்கைக்காயோட விதை இருக்கும் அதனால தான் நம்ம திரும்பவும் 2வது தடவை ஃபில்டர் பண்ணுறோம். நம்ம பெரியவங்களாக இருந்தால் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். குழந்தைங்க அது விரும்பி குடிக்க மாட்டாங்க, அந்த வாயில் படும்போது கொட்டை. அதனால தான் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸு ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மேலே கொத்தமல்லியும் மிளகு தூளியும் சேர்த்து கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு கார்ன் மிக்சரோ இல்லை பூந்தி இந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கால்சியம் நிறைஞ்ச முருங்கைக்காய் சூப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.